பக்தர்களின் காத்திருப்போர் நிலை. சாமிகிட்ட விஐபிலாம் வந்தா உடனே தரிசிச்சுட்டு போறது. சாதாரண பக்தர்கள் வந்தா வெயிட் பண்ண வைக்கிறது. இதே ஒரு பக்தர் கேட்கும்போது சாமி ஒரு விளக்கம் குடுத்திருக்காரு. அத பத்தி சொல்லுங்கய்யா. ஒரு சமயத்தில் ரொம்ப பெரிய போலீஸ் அதிகாரி ஒருத்தர் வந்திருக்காரு திருவண்ணாமலை. ஒரு கான்ஸ்டபிளை விட்டு கேட்டு வர சொல்கிறார். சுவாமிகிட்ட கேட்டு வர சொல்கிறாரு, எப்போ வரலாம் அப்படின்னு கேட்டு வர சொல்கிறாரு. அந்த கான்ஸ்டபிள் வந்து அங்கே கேட்டில் வந்து சசி இருப்பான். சசிகிட்ட வந்து சொல்கிறாப்புல. சசி வந்து அந்த மாதிரி, சாமி இந்த மாதிரி ஒரு போலீஸ் உயர் அதிகாரி வந்திருக்காரு, உங்களை பார்க்க விரும்புகிறாரு, எப்போ வரலான்னு கேட்குறாரு, என்ன சொல்கிறேன், அவரை வர சொல்லலாங்கிறார் சாமி. சசியும் போய் அந்த கான்ஸ்டபிள்கிட்ட வர சொல்லுங்கிற மாதிரி சொன்னாப்புல. அவர் வந்துடுறார். அவர் வந்த உடனே அங்கே கூட வந்த போலீஸ்காரங்கள்லாம் கூட்டத்தெல்லாம் விலக்கி ஒதுக்கி அவரை மட்டும் உள்ளே விட்டு, சாமி அவங்க முன்னால் கொஞ்சம் இடத்தெல்லாம் இது பண்ணார். அவர் குடும்பம் எல்லாம் முன்னால் உட்கார வச்சாங்க. ஒரு கூட நிறைய பழங்கள் கொண்டு வந்தாங்க. அந்த கூட நிறைய பழங்களை வந்து சாமி முன்னால் வச்சாங்க. அந்த கூடையை வந்து சாமி தொட்டுட்டு, இதை வந்து நீங்கள் கார்லேயே வச்சுக்கலாம், இந்த பிச்சைக்காரனுடைய பிரசாதமாக நீங்கள் எடுத்து காரில் வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், உங்கள் குடும்பத்தில் எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருவார். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க எடுத்து அதை காரில் வைக்க சொல்லிடுவார் டிரைவரை. இவங்க வந்து பேசிகிட்டே இருப்பாங்க, நிறைய நேரம் பேசிகிட்டே இருப்பாங்க. நான் அந்த காரியம் பண்ணேன், இந்த காரியம் பண்ணேன், இவ்வளோ நான் நல்லவன், அந்த இது நிறையா பேசிகிட்டு இருக்காங்க. கடைசியில் சொல்கிறாரு, நான் ஒரு ப்ரமோஷனுக்காக காத்துட்ருக்கேன் சாமி, உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும்னு. ஓ மை ஃபாதர் பிளஸஸ் யூன்னு சொல்கிறாரு. சொல்லி முடித்த உடனே இதுக்கடையில் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கடந்துடுது. 3/4 மணி நேரம் கடந்ததுக்கப்புறம் அவருக்கு பிரசாதம் கொடுத்து சாமியை அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. கார் வரைக்கும் போகிறாங்க. போய் அவரை உள்ளே உட்கார வச்சு கதவை பூட்டி அவர் போனதுக்கப்புறம் தான் திருப்பி உள்ளே வர்றாங்க. இதுக்கிடையில் அது 1 மணி நேரம் ஓடிடுது. அப்போ பக்கத்தில் இருந்த ஒரு அம்மா கேட்குறாங்க, சாமி, பக்தர்கள் கோவில் வாசல் வரைக்கும் நிற்கிறாங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி வந்திருக்காங்க, விஐபிஸ் வந்திருக்காங்கன்னு அவங்கள பார்த்துட்டு மற்றவங்கள காக்க வைக்கிறீங்களே சாமி, இது எனக்கு புரியலையே சாமி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சாமி சொல்கிறாரு, இந்த பிச்சைக்கார்ட்ட பக்தியை கேட்டு சில பேர் வர்றாங்க, ஞானத்தை கேட்டு சில பேர் வர்றாங்க, தன் கஷ்டங்களெல்லாம் தீரணுங்கிறதுக்காக சில பேர் வர்றாங்க. ஆனால் சில பேர் வந்து இந்த பிச்சைக்காரர் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல உரிய இடத்த கொடுக்கணும், ஒரு கௌரவத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக வர்றாங்க. இந்த கௌரவம் கேட்குறவங்க இந்த மாதிரி என்கிட்ட வந்து நல்ல பேர் எடுக்கணும், இந்த மாதிரி ஒரு அந்தஸ்தை காட்டணுங்கிற மாதிரி வர்றவங்கள்ட்ட நான் அதை கொடுக்கறது எனக்கு ரொம்ப சுலபம். இந்த கஷ்டம் தீரணுக்காக வர்றவங்க, ஆன்ம சாட்சாத்காரத்துக்காக வர்றவங்க, இன்னும் வந்து பக்திக்காக வர்றவங்க, இவங்கெல்லாம் வந்து காத்திருக்க முடியும். இந்த பிச்சைக்காரருக்காக காத்திருப்பாங்க. இவங்க யாரும் காத்திருக்க மாட்டாங்க. இந்த பிச்சைக்காரர் நேரம் கொடுக்கல, நேரம் ஒதுக்கலைன்னா இன்னொரு சாமியார்கிட்ட போவாங்க. அது அவருக்கு நல்லது இல்லை, அவருக்கு நல்லது இல்லை அது. அதனால் இந்த பிச்சைக்காரர் நேரம் ஒதுக்குனாரு. இவங்கெல்லாம் காத்திருக்க முடியும், காத்திருந்து இந்த பிச்சைக்காரை பார்த்துட்டு போக முடியும். இவங்கெல்லாம் எங்கள் அப்பா நல்லா கவனிச்சுக்குவார், அவங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றுவார். இவங்களுக்கு வேண்டியதை இந்த பிச்சைக்காரன் கொடுத்துட்டாங்க. கௌரவம் வேணும்னு கேட்டாங்க, கௌரவத்தை கொடுத்தா, அவங்களும் கௌரவத்தை வாங்கிட்டாங்க, போயிட்டாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் இந்த பிச்சைக்காரன் அவங்க அப்பா வேலையை செய்யணும், அந்த அப்பா வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கார். இப்படி சொல்லி முடிச்சிட்டார். ஸோ கௌரவம் மட்டும் வேணும், நான் தன்னை முன்னணிப்படுத்திக்கிட்டு அத்தனை கூட்டத்துக்கு இடையில தான் தனிப்பட்டவனாக இருந்து வரணும் அப்படின்னு காட்டுற நினைக்கக்கூடிய 2-3 விஐபிஸ் இந்த மாதிரி வந்தாங்க. ஒரு பெரிய ஒரு சினிஃபீல்டில் ரொம்ப பெரிய ஆள் ஒருத்தர் இப்படித்தான் வந்து சாமிகிட்ட மாட்டிட்டு அவஸ்தைப்பட்டார். உடனே வர சொன்னார். வந்து அவரை நிப்பாட்டி, இவரை தான் பார்க்க வந்தீங்களா, எல்லாம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அவரை ஒரு மாதிரி அவர் கதி பண்ணி அனுப்பிச்சிட்டார். இன்ஸ்பெக்டர் வந்தால் அவருக்கு உண்டானதெல்லாம் கொடுத்து, அவன் 10 போலீஸ்காரன் வெளியே நின்று கூட்டத்தெல்லாம் அவன் ஒழுங்கு பண்ணி எல்லாம் பண்ணி இவனுக்கு வேண்டியதையும் கொடுத்தாரு. இவன் போயிட்டான். அதுக்கப்புறம் சாமி வந்து அவன் பார்க்க வந்ததா எனக்கு தெரியல. அவனுக்கு அந்த ப்ரமோஷன் கிடைச்சதா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பக்தர்கள் வந்த எல்லாருக்குமே வந்து நிறைவாக போனாங்க, காத்திருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ஆனாலும் நிறைவாக போனாங்க. சாமி அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் அருள் படைத்தார்.